ஆன்லைன் ரம்மி உங்களுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடலாம், உங்களுடைய சொத்துக்கு சேதாரம் விளைவிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு கட்சி தலைவரை வெட்கமில்லாமல் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு விளம்பரம் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆன்லைன் ரம்மியால் செத்து போன குடும்பங்களுடைய பட்டியலை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் கடப்பில் போடுகிறார். பெரும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பெரும் வருமானத்தை சரித்து விடுமோ என்பதற்காக ஆன்லைன் ரம்மியை இன்றைக்கு அனுமதித்திருக்கின்றீர்கள். அதற்கான விலையை இன்றைக்கு கொடுக்கின்றவர்கள் ஏழைகள், எளியவர்கள், குடும்பங்கள் நெருக்கடியாகி கொண்டிருக்கின்றன. எனவே இதுவெல்லாம் தீமை, எல்லாம் தெரியுது அரசுக்கு. மதுவினால் உயிருக்கு ஆபத்து, நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. ஆன்லைன் ரம்மி உயிரை பறிக்கும், இழப்பை ஏற்படுத்தும், புகைப்பிடித்தால் புற்றுநோயை உருவாக்கும், கேன்சர் உருவாக்கும். ஆனா எல்லாத்தையும் செய்வோம். இஸ்லாம் சொல்கிறது மதுவினாலும் சூதாட்டமும் பெரும் கேடுகள், ஆனாலும் அவற்றில் சிறிது பயன்கள் இருக்கின்றன. இஸ்லாம் அதுல தீமை குடிச்சா என்று சொல்லவில்லை, நல்லா கவனிக்கணும். மதுவினாலும் தீமையினாலும் சில பயன்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த பயன்களை விட பாவம் மிகைத்து விடும், எனவே தடை என்று சொன்னது. பயன் இருக்கு, அதுக்காக போய் குடிச்சிடாதரா. அந்த பயனை விட பாவம் அதிகமா இருக்கு. இதை வெறும் உபதேசமாக சொல்லவில்லை,